உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை 24 மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா? அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களா? இப்போ நான் சொல்ல போகிற அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள தேடி போக தேவையில்லை, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆனால் ஒரு நிமிஷம், குறிப்பிட்ட ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈர்ப்பு விதியை தப்பாக பயன்படுத்துறீங்களா? அப்படிதான் இன்னைக்கு பல பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டா, அஃபர்மேஷன் பண்ணிட்டா குறிப்பிட்ட அந்த நபர் எனக்கு கிடைச்சிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. சினிமாவில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர்ற அந்த 10% தான் உண்மையான லவ் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். சினிமாவில் ரீல்ஸ் வர்றது எல்லாமே ஒரு 10% மாயை மட்டும்தான். ஆனால் நிஜ வாழ்க்கை அதுக்கும் மேலே ஒரு 90% இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பெற்றவங்க தன் குழந்தை எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்க மேலே ஒரு உண்மையான அன்பு வச்சுருக்காங்க. இதுதான் லவ். அன்பு அப்படின்றது ஒருத்தங்க கிட்ட இருந்து எதையும் வாங்கிக்கிறது, அதாவது ரிசீவ் பண்ணிக்கிறது கிடையாது, கொடுக்கறது, நம்ம கிட்ட இருந்து கொடுக்கறது. இந்த வீடியோ முடிவில் ஒருத்தரை ஈர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட செக் பண்ண வேண்டிய ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷாக்கிங் உண்மையை பார்த்துருவோம். ஒருத்தரை பார்த்த 2வது நாளே இவங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணுறது உங்களோட இதயம் கிடையாது, உங்களோட மூளை பண்ற ஒரு கோளாறு. கோளாறுனா சாதாரண கோளாறு கிடையாது. உங்க மூளையில் இருக்கிற வீட்டிய பகுதி நீங்க போதைப் பொருள் எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு கெமிக்கலை சுரக்கணுமோ, அதாவது டோபமைன் அப்படின்ற கெமிக்கலை சுரக்கணுமோ, அதே அளவுக்கு இந்த காதல் அப்படிங்கிறதுலையும் அந்த கெமிக்கலை சுரக்குது. இது மட்டுமா, நம்ம பிரெயினில் இருக்கிற RAS ஃபில்டர் அவங்கள தானாக நல்லவங்க தான் அப்படின்னு நம்பி அவங்க எவ்வளவு தான் கெட்டவங்களாக இருந்தாலும், அவங்கக்கிட்ட எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடை மட்டுமே நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம். சும்மா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிறது கம்யூனிகேஷன் கிடையாது. அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஈகோவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்குறீங்களா, காது கொடுத்து கேட்குறீங்களா? நம்ம மாற்றிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நம்ம பழக்கத்தை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன நான் எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், நான் விட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லவ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை மாற்றிக்காமல் நம்ம அடுத்தவங்களை மாற்ற பார்க்குறோம். இது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் வேணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக உங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமான துணை வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்கள் மேலே ஒருத்தருக்கு ஒரு ஈடுபாடே இல்லாத பொழுது நீங்கள் அவங்கள வலுக்கட்டாயமாக ஈர்க்க முயற்சி பண்ணுறது ரொம்பவே விபரீதத்தில் முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மட்டும் தனியாக செயல்படுறதில்லை, ஒவ்வொருத்தருக்காகவும் அது செயல்பட்டு இருக்கு. சொல்லப்போனால் அதனோட ஒரு சின்ன பகுதி தான் நம்ம. ஒருத்தரோட ஃப்ரீ வில், அதாவது சுய விருப்பத்தை தடுத்தா இல்லை அதையும் மீறி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அவங்கள அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது ரொம்பவே விபரீதத்தில் முடியும். உங்கள் வாழ்க்கை நரகமாக கூட மாறிடும். ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பிரபஞ்சமே உங்களை தடுக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பிரபஞ்சத்துக்கெல்லாம் யார் மேலேயும் தனிப்பட்ட கோபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரோட மூளை, மைண்ட் சிங்க்ரைஸ் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். உங்களோட பிரெயினுக்கு தெரியும், ஆனால் மனசு அப்படின்றது இதை ஏற்றுக்காது. எனக்கு அந்த குறிப்பிட்ட நபர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும். நம்ம சயின்ஸ் படி பார்த்தா அந்த நபர் உங்ககிட்ட சேராததுக்கு காரணம் அவங்களோட சுய விருப்பம் இல்லை அப்படின்னா இன்கம்பேட்டபிலிட்டி, அதாவது பொருத்தமின்மை தான் காரணம். இதில் பிரபஞ்சத்தோட சதி எதுவுமே கிடையாது. ஆனால் தத்துவ ரீதியாக பார்த்தா பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தடுக்கிற ஒரு தடுப்பு சுவர் தான் அது. பிரேக்கப் கூட உங்களோட நல்லதுக்காக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களை முழுக்க அன்பால் நிரப்பிக்கிங்க. இல்லாத ஒன்றை எப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? அம்மா அப்பா குழந்தைங்க மேலே காட்டுற ஒரு அன்கண்டிஷனல் லவ் தான் உண்மையான லவ். உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்துக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் உண்மையான லவ். அந்த இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வர்ற ஒரு டோபமைன் போதையை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் சப்போர்ட்டாக நிற்கிறதுல தான் இந்த லவ்வோட வெற்றியே இருக்குது. அவங்களாவே ஏற்றுக்கிட்டு அவங்களோட முன்னேற்றத்திற்கு நம்ம ஒரு ஏணியாக இருக்கிறது தான் மைக்கேல் ஆஞ்சலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது. சினிமாவில் பார்க்குற மாதிரி ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாரு, அதுதான் லவ்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு பேர் ஸ்டாக்கிங். அவங்களோட சுய விருப்பு, அவங்களோட தனிப்பட்ட எல்லைகளை மீறி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது தான் அந்த சினிமாவில் காட்டுற லவ் அப்படின்றது. உங்களோட சிந்தனைகளை உயர்வாக வச்சுக்கிட்டா பிரபஞ்சம் சரியான கதவை திறக்கும். அடுத்தது, உங்களுக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்குது, உங்கள் பார்ட்னருக்கு ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக செட்டே ஆகாது. அங்கே இனிஷியல் அட்ராக்ஷன் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நிஜமான காதல்ங்கிறது வீட்டு வாடகை, பேங்க் பேலன்ஸ், குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் மியூச்சுவலாக விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான். அதே மாதிரி அன்பான வார்த்தைகள் உங்கள் கம்யூனிகேஷனில்
அஃபர்மேஷனில் இல்லைன்னா அங்கே இருக்கிறது லவ் இல்லை, வெறும் அதிகாரம் மட்டும்தான். உங்கள் துணையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எம்பத்தி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் மேலே இப்போ கோபம் கூட வரலாம். இந்த பிரேக்கப்பில் இருக்கிறவங்கலாம் உங்களோட பார்ட்னரை முழுசாக மறந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த தவிப்பு, ஏக்கம் இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த முடிவை கொஞ்சம் அந்த பிரபஞ்சத்திட்ட விட்டு பாருங்க. இதோ இந்த பவர்ஃபுல் அஃபர்மேஷனை சொல்லி பாருங்க. என் வாழ்க்கை துணை விஷயத்துல எது நடந்தா நான் காலத்துக்கும் நிம்மதியா, நிறைவா, சந்தோஷமா இருப்பேனோ அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இப்போ எனக்கு உருவாக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கை துணை விஷயத்துல எது நடந்தா நான் காலத்துக்கும் நிம்மதியா, நிறைவா, சந்தோஷமா இருப்பேனோ அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இப்போ எனக்கு உருவாக்கிட்டு இருக்கு. உடனே இந்த பிரேக்கப்பில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் விரும்புகிறவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைக்கு போயிட வேண்டாம். இப்படி நீங்கள் சொல்கிறதுனால, அஃபர்மேஷன் சொல்கிறதுனால 3 விளைவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1, உங்களோட மனநிலை நல்லபடியாக சக்தி வாய்ந்த மனநிலையாக கண்டிப்பாக மாறும். 2வது, உங்களுக்கு பொருத்தமான நபராக இருந்தால் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அவங்க ஒருவேளை சரியான நபராக, உங்களுக்கு பொருத்தமான நபராக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சரியான பொருத்தமான நபர் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஆக மொத்தத்தில் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு சுற்றுறது, தாடி வச்சுட்டு சுற்றுறது, இந்த கையில் பிளேடால் கிழிச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. இந்த சூசைட் பண்ணிக்கிறது, ஒரு செடியில் ஒரு காதல் தான் பூக்கும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை இந்த அஃபர்மேஷன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, இந்த அஃபர்மேஷனை பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி என்னதான் அஃபர்மேஷன் போடுறதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வள்ளுவர் சொல்கிற மாதிரி, தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. நம்ம தவறுகளை திருத்திக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னா அன்பு அப்படின்றது ஒருத்தங்களை சிறைப்பிடிக்கிற கூண்டு கிடையாது, அது அவங்கள சிறகடிக்கிற வைக்கிற வானம். இதெல்லாம் சொல்றதுனால உங்களை ஒருத்தருக்கு அடிமையா இருக்க சொல்லல, அவங்களுக்காக ஏங்கி தவிக்க சொல்லல. இதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழி. ஒருத்தங்களை அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு ஒரு பூட்டு மாதிரி பூட்டி வைக்கிறது அன்பு கிடையாது. அவங்கள சுதந்திரமாக எப்படி இருக்காங்களோ அப்படியே முழு மனசோட ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அதாவது அன்பை கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட வேலை. அதனோட பலனை எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் உண்மையான அன்பு. இப்படி பலனை எதிர்பார்க்காம உங்களை நீங்களே செதுக்கிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மேஜிக்கை கண்டிப்பாக கொண்டு கொடுக்கும். நீங்கள் யாரையும் போய் துரத்த தேவையில்லை. துரத்த அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பின்னாடி போகும்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகுது. யாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தரை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வராது. ஸோ அதனால் யாரையும் துரத்தாதீங்க, உங்களோட கனவுகளை துரத்துங்க. இந்த அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஆழ்ந்த குழப்பங்கள் இல்லை பயம், கோபம் எங்களில் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எந்த நிலைமையிலையும் நீங்கள் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, மொத்தமாக உங்களை ஒரு முழுமையான நல்ல மனிதராக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பொருத்தமானவங்க தானாக உங்களை தேடி வருவாங்க. நான் அந்த வீடியோவில் முதல்ல சொன்ன அந்த 3 கோல்டன் ரூல்ஸ் என்னென்னா, பாதுகாப்பு, வளர்ச்சி, அமைதி. இந்த 3 விஷயங்களையும் நீங்களும் ஃபீல் பண்ணணும், உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் பார்ட்னரும் ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அந்த லவ் அப்படின்றது லைஃப் லாங் அன்பாக மாறும். இல்லை அப்படின்னா ஆரம்ப கால போதையோட முடிஞ்சு போயிடும். ஆரம்பத்தில் இருக்கிற அந்த டொபமைன், அதாவது இந்த ஈர்ப்பு கம்மியானதுக்கு அப்புறம் தான் நிஜ வாழ்க்கையோட ஆட்டம் ஆரம்பிக்கும். அதாவது பணம், குழந்தை வளர்ப்பு, அதாவது ஜாதி, மதம், 2 பேத்துக்குமான வாழ்க்கையோட லட்சியம், 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியான பார்வை இல்லை அப்படின்னா அவங்களோட உறவுல விரிசல் விழுவும். அடுத்தது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களோட துணையோட நுண் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் பல மடங்கு உயரும். இந்த அஃபர்மேஷனை ஞாபகமாக சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் செயல்படுத்துங்க. நீங்கள் பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி, இல்லை யாரையோ ஒரு நபரை தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை உண்மையாக லவ்வில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். உண்மையான அன்பை தேடிட்டு இருக்காதீங்க. அன்புக்கு தகுதியானவராக உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க. நன்றி நண்பர்களே.